வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடினா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா காமெடி அப்படிங்கிறதுக்கான உண்மையான விளக்கம் தெரியல அப்படின்னு தான் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம கிண்டல் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் யாராவது ஒருத்தவங்க குண்டா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது, யாராச்சும் ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்களையும் பார்த்தீங்கன்னா உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது, அப்புறம் அவங்களோட ஹேர் கட்டு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசை புண்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம எப்படிலாம் மற்றவங்களுடைய மனசை புண்படுத்திட்டு இருக்கோம், இது மாதிரிலாம் எப்படி பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை காமெடி அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை சிரிக்க வைக்கணும். ஆனால் அது அவங்களுடைய மனதை புண்படுத்தாமல், அவங்கள மட்டும் இல்லை அவங்களை சுற்றி உள்ளவங்க மனசை புண்படுத்தி ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா காமெடியே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ரொம்ப குண்டா இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிச்ச 2 பேரும் அவங்கள பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணி அவங்களே பார்த்தீங்கன்னா சிரிச்சுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா காமெடி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த 3ஆவதாக இருக்கிற அந்த குண்டான ஃப்ரெண்டுடைய மனநிலையை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கும். ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை தான் கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம குண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் பார்த்தீங்கன்னா தாழ்த்தி யோசிக்க ஆரம்பிப்பான். அவங்களுடைய மனதை நம்ம பார்த்தீங்கன்னா புண்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் மிச்சம் இருக்கிற அந்த 2 நண்பர்களுக்கும் அது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண காமெடியாக தான் இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இது பார்த்தீங்கன்னா காமெடியே கிடையாது. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருந்தான் அப்படின்னா அந்த ஒல்லியா இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒட்டடை குச்சி தொடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா இது மாதிரி கிண்டல் பண்ணுவோம். இங்கே அதே மாதிரி தான் அந்த மிச்ச 2 நண்பர்களும் அதை பார்த்தீங்கன்னா காமெடி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த 3ஆவதாக உள்ள பையன் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் ஏன் ஒல்லியா இருக்கும், நம்மளும் கொஞ்சம் ஃபிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். இது மாதிரி அவனுடைய மனசையும் புண்படுத்தி மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 நண்பர்களும் பார்த்தீங்கன்னா அதை காமெடி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி இல்லை அப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா சொல்ல வரேன். இது மாதிரி நம்ம மட்டும் கிடையாது, பெரிய பெரிய ஆட்களுமே பார்த்தீங்கன்னா காமெடி அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ரொம்ப தப்பாப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ சட்டை மாறன் சார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்கான ரிவ்யூவில் அஜித் சாரை பார்த்தீங்கன்னா மூஞ்சில் தொப்பை விழுந்திருக்கு இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விஷயம்தான். அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஷட்டிலாக ரிவ்யூ பண்ணியிருக்கலாம். அதுக்கு ப்ளூ சட்டை மாறன் சார் பார்த்தீங்கன்னா அஜித் சார் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் மாதிரியே இல்லை, ஒரு சேட்டு மாதிரி இருக்காரு, மூஞ்சில் பார்த்தீங்கன்னா தொப்பை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா உருவ கேலி பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனமாக இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு தவறான விமர்சனம் தான். இது பார்த்தீங்கன்னா கிண்டல் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனதை புண்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா காமெடி அப்படின்னு சொல்லவே முடியாது. விமர்சனமாக இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விமர்சனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்தில் கொழு கொழு மொழு மொழுன்னு பழுத்த பழம் மாதிரி ஆகிட்டு இருக்கிறாரு. மூஞ்சிலாம் வேற தொப்பை விழுந்துட்டு இருக்குது, பார்க்க நம்ம ஊருக்கார மாதிரி இல்லை. அப்புறம் டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களையுமே பார்த்தீங்கன்னா அவங்க குண்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல் பண்ணுறது அவங்களோட ரீல்ஸ் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்லையுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அவங்க நடிக்கிறது பிடிக்கல அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம விமர்சனம் பண்ணலாம், இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா குண்டா இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய கமெண்ட் நான் பார்த்தீங்கன்னா அவங்க ரீல்ஸுக்கு கீழே பார்த்துருக்கேன். ஸோ நம்ம கிண்டல் பண்ணுற நம்ம இதை பற்றிலாம் கிண்டல் பண்ணாமல் ஒரு நல்ல விஷயமா மற்றவங்களுக்கு சிரிப்பு வரும் வகையில் இருக்கணும். அதே சமயத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசு புண்பட வகையிலே நம்ம பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுவோம். கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் மற்றவங்க மனசு புண்படாத வகையில் கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தாமல் ஒரு நல்ல வழியில் நம்ம கிண்டல் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடியாகவும் நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும், ஒரு நல்ல விமர்சனமாகவும் நம்ம இருக்கும். அதனால் இந்த பேட் வேர்ட்ஸு அவங்களுடைய உருவத்தை பற்றி கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காமெடி அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நம்ம பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய மனது புண்படாமல் நம்ம யாரை கிண்டல் பண்ணுறோமோ அவங்களே பார்த்தீங்கன்னா சிரிக்கிற வகையில் நம்ம பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அப்படி இல்லாட்டி நம்ம கிண்டலே பண்ண வேணாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.